1939 வருஷத்திலிருந்து 2014 வருஷம் வரைக்கும், அதாவது 75 வருஷங்கள் 724 பேரை ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தானே ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்விக்கான பதில் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப லேட்டா சில உண்மைகளை, வாழ்க்கை பாடங்களை நாம தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப லேட்டா நாம புரிஞ்சுக்கிற, கத்துக்கிற முக்கியமான 4 வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க இருக்கிறோம். மிஸ்டேக் நம்பர் 1. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 1939 வருஷத்திலிருந்து 2014 வருஷம் வரைக்கும் 724 பேரை ரீசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 724 பேருமே 2 குரூப்பா பிரிச்சுட்டு, முதல் குரூப் பார்த்தீங்கன்னா 456 பேர். இந்த குரூப்ல இவங்க பாஸ்டன் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவங்க. இவங்க மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமான ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 268 பேரை குரூப் பி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் வாங்கின கிராஜுவேட்ஸ். இந்த 75 வருஷத்துல இந்த 724 பேருமே பலவிதமான வாழ்க்கையினுடைய சூழலுக்குள்ள உள்ளாகிறாங்க. சுகங்கள், துக்கங்கள், நன்மை, தீமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஏன் இதுல நிறைய பேர் போர்ல கூட கலந்துக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த 75 வருஷம் ஸ்டடியில இந்த 724 பேர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 724 பேருமே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அதாவது சில பேர் பரம்பரை பணக்காரங்களா இருந்தாங்க, சில பேர் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க, சில பேர் புத்தி கூர்மை கம்மியா இருக்கிறவங்களாகவும் இருந்தாங்க, ஏழைகளா இருந்தாங்க, நல்ல வேலைக்கு போனவங்களாகவும் இருந்தாங்க, வேலைக்கே போகாதவங்களாகவும் இருந்தாங்க, நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்க, ரொம்ப மோசமான கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்களும் இருந்தாங்க. இவங்களை எல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணினதுல ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது தேவையில்லை, புகழ் அப்படிங்கிறது தேவையில்லை, பதவி அப்படிங்கிறது தேவையில்லை, அந்தஸ்து அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல உறவு. அந்த நல்ல உறவு கொடுக்கிற ஒரு அன்பும் அரவணைப்பும் தான் ஒரு மனுஷன் சோர்ந்து போகும்போது அவன் மீண்டும் எழுவதற்கு உத்வேகம் கொடுக்கறதாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவனை நல்ல விதத்தில் மோட்டிவேட் பண்ணுறதாகவும் இருந்துச்சு. யாருக்கு இந்த நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த நல்ல உறவு இல்லாமல் இருந்துச்சோ, இந்த நல்ல உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி, அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை மொத்தமாக சேர்த்து அடக்கின விஷயங்கள். இது யாருக்கு இல்லாம இருந்துச்சோ அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்தும் கூட வாழ்க்கையில ஒரு வெறுமையை, ஒரு தனிமையை ஃபீல் பண்றவங்களா இருந்தாங்க. அதோடு யாரெல்லாம் ரொம்ப நாள் தனிமையா ஃபீல் பண்ற மாதிரி, அதாவது ரொம்ப லோன்லினஸை ஃபீல் பண்ணாங்களோ, அவங்க வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டத்துல பல்வேறு விதமா பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க. சிலர் நோய்வாய்ப்பட்டும் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம கூடவே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டுக்காம விட்டுறோம். அது என்ன அப்படின்னா அந்த நல்ல உறவு தான். இதை நம்ம எப்போவுமே லேட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மிஸ்டேக் நம்பர் 2. ஜெஃப் பேசோஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசானுடைய ஃபவுண்டர். இவர் அவருடைய ஆரம்ப நாட்களில் அவர் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஜாப்ல இருந்தார். அந்த ஓனர் கிட்ட போயிட்டு, அந்த பாஸ் கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாஸ், நான் என்னுடைய வேலையை விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு கேட்கறதுக்கு கிறுக்குத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்டர்நெட் மூலமாக புக்ஸை விற்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஜெஃப் பேசோஸ்னுடைய அந்த பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஐடியா தான், ஆனால் இது யாருக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பெஸ்ட் ஐடியா. நல்ல வேலையில் இருக்கிற உனக்கு இது பெஸ்ட் ஐடியா கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். நல்ல முடிவாக எடு, தப்பான முடிவாக எடுத்து உன் வாழ்க்கையை, கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்தி அனுப்புகிறாரு. ஜெஃப் பேசோஸ் முடிவெடுக்கிறதுக்கு 48 மணி நேரங்கள் இருக்குது. இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அவருடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஒய்ஃப் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும், பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் பயம் காட்டும் இல்லைங்களா? அதே விஷயங்கள் ஜெஃப் பேசோஸுக்கும் பயம் காட்டியிருக்கு. இந்த பயத்தை எல்லாம் போக்கி அவர் ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதோட பேரு ரிக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க். சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எப்படி ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்.
ஜெஃப் பேசோஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து ஒரு இடத்துல யோசித்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 75 வயசாகி இருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கற்பனை பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஏஜில் இருந்து, அதாவது 75 வயசு அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்து இப்போது அவர் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த முடிவை பார்த்துருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. இப்போ நான் எடுக்கிற இந்த முடிவு சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. அந்த 75 வயசு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இந்த முடிவு சரி அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல வளர்ந்துக்கிட்டே வருது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது அவருடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தலை அப்படின்னா என்னுடைய 75 வயசில் நான் எப்படி இருந்தாலும் நான் அந்த இடத்துல இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டனே அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வழி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு அவருடைய மனசு சொன்னதுனால அவருடைய வேலையை தைரியமாக விட்டு அமேசான் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாழ்க்கையில் ரிஸ்கியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நமக்கு வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பயப்படுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் இப்போ இருந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ நம்முடைய கமிட்மெண்ட் என்ன, இப்போ நம்முடைய வாழ்க்கை சூழல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லாத மாதிரியும், நம்ம அந்த முடிவை எடுத்தால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பயங்கள் நம்ம மனசில் உருவாகும். ஆனால் இதுவே உங்களுக்கு 75 வயசு அல்லது 80 வயசு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, ஒரு லாங் டேர்மாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சரியான விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கான அந்த தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு அங்கே இருந்து கிடைக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிற இரண்டாவது தவறு என்ன அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கலை அப்படின்னா அது தரக்கூடிய வருத்தம் வலிமிகுந்தது. மிஸ்டேக் நம்பர் 3, வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். 2023 வரப்போகுது. ஜனவரியிலேருந்து நம்ம ஜிம்முக்கு போனோம். ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம புது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு புது ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு செயலை ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் சரியான நேரம். மிஸ்டேக் நம்பர் 4, வேஸ்டிங் யுவர் ப்ரைம் இயர்ஸ். நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான வருடங்கள் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நம்முடைய டீனேஜில் நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஒரு சில நாள் தூங்கலை அப்படின்னா கூட நம்ம அந்த நாளை சமாளித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இதுவே ஒரு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, தூங்கலை அப்படின்னா அந்த டயர்டு நம்ம ஒரு நாள் கூட நம்ம வேலை செய்யவே விடாத அளவுக்கு நம்மளை பாடாப்படுத்தும். அப்போது நமக்கு நிறைய எனர்ஜியும் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய கெரியர், நம்முடைய பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கோ அதிகமாக நிறைய விஷயங்களை செய்யறதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும். அந்த ஒரு பீக் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ப்ரைம் இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்முடைய ப்ரைம் இயர்ஸ், முக்கியமான வருடங்களை நாம் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா நாம் அதை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் யாராவது வாலிபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய வயது 25க்குள்ளே இருக்குது அப்படின்னா, தயவு செய்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய கெரியரில் பீக் டைம் இருக்குது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.